மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் 4. எங்க விட்டேன்? அவளோட ஞாபகமாவே இருந்தது. அவள பார்க்கணும்னு தோண்டிக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கடைசியா அவள போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணுனேன். முடிவு பண்ணுன நான் நேரா அவளோட வீட்டுக்கு போனேன். அங்க வீட்டுக்கு போனா, அவளோட அம்மா, அப்பா 2 பேருமே பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக கிளம்பி போயிருந்தாங்க. வீட்ல இருந்தது இவ மட்டும் தான். என்ன பார்த்ததும் ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு, கதவ சாத்திக்கிட்டு நின்னுட்டா. கதவுக்கு அந்த பக்கம் அவளும் வாசல்ல நானும் நின்னுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவகிட்ட பேச எந்த தயக்கமும் இல்ல. அப்பவே நான் என் மனசுக்குள்ள இருந்தத அவகிட்ட சொல்லிட்டேன். உன்னோட ஞாபகமாகவே இருந்தது. அதனால உன்னோட முகத்த பார்க்கலான்னு வந்தேன். இப்படி கதவ பூட்டிக்கிட்டு அந்த பக்கம் நின்னா, என்ன அர்த்தம்? அப்படின்னு கேட்க, அவளும் ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டே அந்த பக்கம் இருந்து பதில் குடுத்தா. அதுக்காக இப்படி தான் வீட்டுக்கு வந்து நிப்பீங்களா? பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அதுவும் அப்பாவும், அம்மாவும் வேற வீட்ல இல்ல. பரவால்ல, நீ முதல்ல கதவ திற. வீட்ல வேலை செய்றவங்க இருப்பாங்க தானே! அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அத முதல்ல சொல்லுங்க. பத்திரிக்கை எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டு வந்ததா சொல்லலாம் இல்லையா? அந்த நிமிஷம் எனக்கு என்னோட வாய்க்கு வந்ததை எல்லாம் அவ முன்னாடி ஒளறிக்கிட்டு இருந்தேன். அந்த பக்கம் இருந்த அவளோட சிரிப்பு சத்தம் மட்டும் தான் என் காதுக்கு கேட்டுச்சு. சரியா அந்த நேரம் பார்த்து அவளோட அப்பா, அம்மா வந்துட்டாங்க. "வாங்க மாப்பிள, என்ன மாப்பிள வாசல்ல நின்னுகிட்டு இருக்கிறீங்க? இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா?" என கேட்டபடியே 2 பேரும் என்ன அழைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்கார வச்சாங்க. "மாப்பிள வந்திருக்கிறார் பாரும்மா, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. முதல்ல குடிக்க மோர் எடுத்துட்டு வா" என்று குரல் கொடுத்தார். "அப்பா இதோப்பா" என்று வேகமாக துள்ளலோடு வந்து நின்றிருந்தார். "அன்றைக்கெல்லாம் உன்னோட அம்மா முகத்துல அத்தன சந்தோஷம் தெரியுமா? முகத்த பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. அவள பார்க்க தேடி வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் அவளோட முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சுது." இத புரிஞ்சுக்கிட்ட அவளோட அப்பா, அம்மா 2 பேருமே ஒரே சின்ன சிரிப்போட எங்களுக்கு பிரைவசி கொடுக்கறது மாதிரி நகர்ந்து போனாங்க. "இதோ பாருங்க, இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். சும்மா சும்மா இப்படி வந்து நிக்கக்கூடாது. பார்க்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்துட்டு போன மாப்பிள இவள 10 நாள் கூட பார்க்காம இருக்க முடியல. வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "அந்த மாதிரியான பேச்செல்லாம் உங்களுக்கு வேணாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்க கூட தானே இருப்பேன்" அப்படின்னு அன்றைக்கு பேசி உங்க அம்மா என்ன அனுப்பி வச்சா. அதுக்கு பிறகு நெறைய நாள் இத சொல்லி 2 பேரும் சிரிச்சிருக்கிறோம். கேட்கறதுக்கு அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குதுப்பா. அம்மாவும் நீங்களும் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ரொம்ப அழகான அன்பான வாழ்க்கைய வாழ்ந்துருக்கிறீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆமாம் தேவா. அதனால தான் என்னவோ அவளுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ண என்னோட வாழ்க்கையில வர வைக்க ஆசையே வரல. முதலும் கடைசியும் அவ மட்டும் தான். இப்பவும் மனசு முழுக்க அவ தான் இருக்கிறா. நெறைய நேரம் உங்க அம்மா நேரடியாகவே வந்து ஆறுதல் சொல்றது போல தோணும். இதெல்லாம் என்னோட மன பிரம்ம தான். ஆனா, இது ஒரு நிறைவான வாழ்க்கைய அவ கூட நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற நினைக்கிற போது சந்தோஷமா இருக்குது. சரிடா, என்னோட கதையெல்லாம் போகட்டும். உன்னோட கதைக்கு வா. எப்போ அந்த பொண்ணுகிட்ட பேச போற தெளிவா என்கிட்ட இப்ப சொல்லணும். ப்ளீஸ்ப்பா இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அப்புறமா அவங்க அம்மாகிட்ட பேசி அழைச்சிட்டு வர சொல்றேன். நம்ம பார்த்து பேசிக்கலாம். உனக்கு முழுசா 3 மாசம் தான் டைம் தேவா. அதுக்கு மேல லேட் ஆச்சுதுன்னா, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். அந்த பொண்ணோட அம்மாகிட்ட டைரக்ட்டா பேசி, உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். இதுதான் என்னோட முடிவு. சரியா? அந்த அளவுக்கெல்லாம் போக விடமாட்டேன்ப்பா. நானே கேட்கிறேன். அப்போது முற்றுப்புள்ளி வைத்திருந்தாலும், அதன் பிறகு கூட மீராவிடம் நேரடியாக கேட்க இவனுக்கு தைரியம் சுத்தமாக இல்லை. அவளை நினைத்தாலே மனம் சிறகடிக்கித்து பறக்க ஆரம்பித்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அவள் எதிரில் வரும்போது அவளிடம் பேச அத்தனை தடுமாற்றமாக இருந்தது. ஆரம்பத்தில் கூட மீராவிடம் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தான். இப்போது மனதிற்குள் அவள் முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்ததினால் அவளிடம் பேசுவதற்கு நாக்கு குளற ஆரம்பித்தது. பாதி நேரம் அழைத்துக்கொண்டு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு வந்து விடுவான். இப்படியாக நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. சொன்னது போலவே அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீராவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான். மாலை வரையிலும் மீரா அங்குதான் இருந்தாள். இயல்பாக சகாயத்தோடு ஒன்றி இருந்தாள் மீரா. கலகலப்பாக பேசியபடி அன்றைய உணவை கூட இவள்தான் தயாரித்து கொடுத்தாள். காலை அழைத்து வந்து விட்டவன் சற்று நேரம் அவளிடம் பேசிவிட்டு புறப்பட்டு சென்றிருந்தான். ஏனோ சங்கோஜமாக இருந்தது தேவாவிற்கு. இதயம் என்னவோ வேகமாக துடிப்பது போலவும், இதயம் சட்டென்று நின்று விடுவது போலவும் தோன்ற ஆரம்பித்தது அவளுக்கு அருகில் இருக்கும்போது. அந்த படபடப்பை தாள முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றிருந்தான். மறுபடியும் மதிய உணவிற்கு தான் வீட்டிற்கு வந்தது. கூடவே இருக்க வேண்டும் என்று ஒரு மனம் சொல்ல, இன்னொரு மனமோ அவளது அருகாமையை தன்னால் தாங்க முடியாது என்று அவனை விரட்டிக் கொண்டிருந்தது. மதியம் வந்தவனால் சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை. "என்ன தேவா, சமைச்சது எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? சாப்பாட்ட தட்டுல வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க.
ரொம்ப நல்லா இருக்குது மீரா. எனக்கு தான் யோசனைகள் எல்லாம் எங்கெங்கேயோ இருக்குது. சாப்பிட உட்காரும்போது மத்த விஷயங்கள பத்தி யோசிக்கக்கூடாது தேவா. சாப்பாட்டின் மேல கவனமா இருக்கணும். ஒழுங்கா தட்ட பார்த்து சாப்பிடுங்க. நல்லா சொல்லுமா. இவனுக்கு என்ன சொன்னாலும் புரியவே புரியாது. நானும் நெறைய முறை சொல்லிட்டேன். சாப்பிடும்போது வேற எதையும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு. சாப்பிட்றேன்ப்பா சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். இப்போது மீரா அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். இப்படி பார்த்தா எப்படி சாப்பிட்றதா மீரா? எனக்கு என்ன யாரும் பார்த்தா சாப்பிட முடியாது. ஓ சாரி சாரி. தேவா நீங்க சாப்பிடாம இருக்க நான் தான் காரணமா? ஐயோ அப்படி இல்ல மீரா. நான் அப்படி சொல்ல வரல. ஓகே ஓகே. ஜஸ்ட் ஜோக். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இவ்வளவு பதற வேண்டாம். சாப்பிட்டு முடிக்கவும் கை கழுக மீரா முதலில் நகர்ந்து செல்ல சகாயம் தேவாவின் முகத்தை பார்த்தவர். தேவா உன்னோட பதட்டம் முகத்துல அப்படியே தெரியுது. நீ இந்த அளவுக்கு தயங்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. நானே சொல்றேன். கேளு. அன்றைக்கு மாதிரியே இன்றைக்கும் தோட்டத்த சுற்றி பார்க்க அந்த பொண்ண கூட்டிட்டு போ. அங்க வச்சு உன் மனசுல இருக்கிறத ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு. உன்ன பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குதுடா. அந்த பொண்ணு மேல மனசு முழுக்க ஆசை இருக்குது. ஆனா அத வெளிய சொல்லாம நீ தவிக்கிற தவிப்ப என்னால கண்கொண்டு பார்க்க முடியல. மீரா நகரவும் தான் சற்று ஆழமாக மூச்சு இழுத்து விட்டான் தேவா. நான் இப்படி ஆவேன்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்கலப்பா. இயல்பா மூச்சு விட முடியல. அந்த அளவிற்கு மூச்சை அடைக்கிறது போல ஒரு உணர்வு வருது. நிச்சயமா அப்பா, நிச்சயமா இந்த முறை சொல்லிடுறேன். அந்த பொண்ணு வராடா, அழைச்சிட்டு போய் பேசிட்டு வா. அங்கிள் சாப்பிட்டாச்சா? தட்டிலேயே கைய கழுவுங்க. அத எடுத்துட்டு போய் சமையக்கட்டுல வச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம்மா, நானே எடுத்துக்கிறேன். நீ தேவா கூட கொஞ்ச நேரம் வெளிய போயிட்டு வர்றதுன்னா வா. அன்றைக்கு மாதிரியே தோட்டத்த பார்க்கணும்னா போயிட்டு வா. இந்நேரத்துக்கு தோட்டத்துல பூ பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வா. தேவா, அன்னைக்கு தான் சாயங்காலமா அந்த பொண்ணு வந்ததால தலையில வச்சுக்க பூ கூட கொடுத்து விடல. இன்னைக்கு கொண்டு கொடுத்து விடு. பூ பறிக்கிறவங்க கிட்ட சொல்லி, இப்போ கொஞ்சம் பூ அவளுக்கு வாங்கிட்டு வந்துடு. அதெல்லாம் வேண்டாம் அங்கிள். என்னம்மா இப்படி சொல்ற? பாதி பூவ செடியில தான் விட்டுட்டு வருவாங்க. முழுக்க முழுக்க எல்லாம் பறிக்கிறதில்ல. பொண்ணுங்க பூவ வேண்டான்னு சொல்லக்கூடாது. இல்ல அங்கிள், இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். 2 பேரும் போயிட்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். அன்று போலவே இன்றும் பின்புற தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றான். அன்றைக்கு கூட நிறைய பேசிக் கொண்டிருந்தான் தேவா. ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருவருக்கும் நடுவே ஏதோ ஒரு மௌனம் நடுநாயகமாக அமர்ந்திருந்தது. அவ்வப்போது மீரா கூட தேவாவின் முகத்தை பார்த்தாலே தவிர அவளும் பேச முயற்சி செய்யவில்லை. மெல்ல இருவரும் ஒரே சீராக நடக்க ஆரம்பித்தனர். நான் உன்கிட்ட பேசணும் மீரா. ஒரு வழியாக தன்னுடைய மௌனத்தை உடைத்துக்கொண்டு தேவா முதலில் பேசியிருந்தான். சொல்லுங்க தேவா என்று சொன்னபடியே நின்று இவனது முகத்தை திரும்பி பார்த்தாள். மீரா முகத்தை பார்க்கவுமே தேவாவின் முகம் முழுக்க வியர்க்க ஆரம்பித்தது. என்ன சொல்லுவது என்று தெரியாமல் இங்கும் அங்குமாக பார்வையை ஓடவிட்டான். வேகமாக பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீப்பை எடுத்து முகத்தை துடைத்தான். தனது கைகளைக் கொண்டு தலையை கோதிவிட்டான். ஒரு கையால் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்தவன் மறு கையால் போனை பாக்கெட்டில் வைத்தான். அவனுடைய செய்கைகள் எல்லாமுமே மீராவிற்கு புதியதாகவே தோன்றியது. அவனது முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். என்ன தேவா, என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. ஆனா எதுவுமே சொல்லல. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கிறீங்க? பதட்டமா இருக்கிறவங்க தான் இப்படி எதையாவது செய்வாங்க. இந்த தோட்டம் இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. உங்களுக்கு இந்த நேரத்துல ஏன் இவ்வளவு வேர்க்குது? கேள்விகளை அவனிடம் கேட்டாலும் கூட அவன் என்ன சொல்லப் போகிறானோ என்கின்ற பதட்டம் மீராவின் மனதிற்குள்ளும் நிறைய இருந்தது. வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல மீரா. ஆனா இன்றைக்கு சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணி இருக்கிறேன். என்ன சொல்லப் போறீங்க? ஒருவேளை போன முறை வரும்போது அப்பா சொன்னாங்களே உங்க கல்யாணத்த பத்தி, அத பத்தி ஏதாவது சொல்லப் போறீங்களா? சற்றே மனம் படபடக்க ஆரம்பித்திருக்க, அதை மறைத்தபடி இவனிடம் கேட்டிருந்தாள். ஒருவேளை உங்களுக்கு உங்க அப்பா பொண்ணு பார்த்துட்டாங்களா? ஆமா மீரா, அப்பா ஒரு பொண்ணு பார்த்துருக்குறாங்க. எனக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா அந்த பொண்ணு சம்மதிப்பாளான்னு தான் எனக்கு தெரியல. இதென்ன தேவா சார், உங்கள பிடிக்காம யாருக்காவது இருக்குமா என்ன? நானும் வந்த நாள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்கள வேண்டாம்னு மறுக்க ஏதாவது காரணம் இருக்குமா என்ன? அந்த பொண்ணு நிச்சயமா சம்மதிப்பா. நீங்க மேற்கொண்டு பேச்சுவார்த்தைய தொடங்க வேண்டியது தானே! இயல்பாக அவனுக்கு பதில் சொன்னாள் மீரா. முகம் லேசாக வருத்தத்தை தத்தெடுத்திருந்தது. அப்படின்னா தைரியமா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடலாமா மீரா? ம். சொல்லுங்க தேவா. நிச்சயமா அந்த பொண்ணு சம்மதிப்பா. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுக்கு திரும்பி விடலாமா? இன்றைக்கு தோட்டத்துக்கு போக வேண்டாம். என்ன சொல்றீங்க? என்று சொன்னவள் அங்கிருந்த சிறு கல்லில் அமர்ந்தாள். அவளது முகத்தை பார்த்தபடியே சற்று நகர்ந்து அமர்ந்தான் தேவா. மீராவின் கைகள் அங்கிருந்த புற்களை ஒவ்வொன்றாக கிள்ளிக் கொண்டிருக்க சற்று நேரம் அமைதியாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் தேவா. 2 நிமிடம் கடந்திருக்கும். தேவா ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவன் எழுந்து
வந்து இவளது கரம் பற்றி எழுப்பி நிறுத்தினான். என்ன என்று புரியாமலேயே அவனுடைய முகத்தை பார்த்தபடியே எழுந்து நின்றாள் மீரா. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மீரா. இந்த தவிப்பு எப்போ அடங்கும்னு எனக்கு புரியல. வந்த நாள்ல இருந்து ஏதோ ஒரு விதத்துல நீ என்ன வசீகரிச்சுக்கிட்டு இருக்கிற மீரா. எப்போ என்னோட மனசுக்குள்ள வந்தேன்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. நான் உனக்கு சொல்றது புரியுதா? திகைத்தபடி அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் மீரா. அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டேன். சாரி, உன்னோட அனுமதி இல்லாமலேயே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்பாக்கிட்ட சொல்லிட்டேன். அப்பாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நீ தான் எனக்கு பதில் சொல்லணும். எப்படி சொல்ல? நான் உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி படபடன்னு வருது. இந்த விஷயம் சொல்லியே ஆகணும். இன்றைக்கு நினச்சிக்கிட்டு வந்தேன். இது உன்கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? என்னோட வாழ்க்கை துணையா கடைசி வரைக்கும் என் கூட வருவியா? நான் சராசரியான மனுஷன்தான். எனக்கும் சின்ன சின்னதாக ஆசைகள் நிறைய இருக்குது. அப்பா கூட இருந்தாலோ என்னவோ இதுவரைக்கும் பெருசா எதுவும் கேட்டதில்ல. முதல் முறையா ஆசைப்பட்டது ஒண்ணு தான். அப்பா கிட்ட கேட்டேன். உடனே சம்மதிச்சுட்டாங்க. எனக்கு இப்போ உன்னோட சம்மதம் வேணும். நீ இல்லாம என்னால வாழ முடியுமான்னு யோசிக்க கூட முடியல. சொல்ல சொல்லவே மீராவின் கண்களில் இருந்து வேகமாக கண்ணீர் சரசரவென வழிய ஆரம்பித்தது. என்ன என்று சொல்ல முடியாத உணர்வு அது. மனதில் அமுத்திக் கொண்டிருந்த பாரம் எல்லாம் வேகமாக கண்ணீராக வெளிப்பட்டது. அவளும் கூட இது போல ஒரு மனநிலையோடு தானே சுற்றி கொண்டிருந்தாள். வழிகின்ற கண்ணீரை துடைக்க மனமின்றி அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த கண்ணீருக்கு என்ன அர்த்தம் மீரா? உனக்கு என்ன பிடிக்கும் தானே? எனக்கு பதில் சொல் மீரா. தவிப்பான அவனது குரல் இவளது காதிற்கு வந்து சேர்ந்தது. ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் அழாத. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன். ப்ளீஸ். என் மனசுல இருக்கிறத உங்க வாயிலிருந்து வார்த்தைகளா கேட்கும்போது என்னால தாங்க முடியல தேவா. ஏன்னு தெரியாமலேயே கண்ல கண்ணீர் வருது. மை காட்! அப்படின்னா உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதா? உன் மனசுலயும் நான் தான் இருக்கிறேனா? இது தெரியாம தான் இத்தனை நாள் நான் பயந்துகிட்டே சுத்திக்கிட்டு இருந்தானே! அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டபடி அவளுக்கு அருகே நெருங்கியவன் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் தன்னோடு இருக்க அணைத்து கொண்டான். அவளுடைய கண்ணீர் துளி அவனுடைய சட்டை காலரை மெல்ல நனைக்க ஆரம்பித்தது. உலகத்தை மறந்து இவளோடு ஐக்கியமாகி இருந்தான் தேவா.